அந்த கல்வார் சிலுவையில் இருக்கும் பொழுது 7 வார்த்தையில் 2வது வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று கல்லனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் கல்வார் சிலுவையில் அங்கே தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது வலதுபுறம் ஒரு கல்லனும் இடதுபுறத்தில் ஒரு கல்லனும் 2 பேருமே அங்கே தொங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு கல்லன் ஆண்டவரை இகழ்ச்சியாக பேசுகிறான். நீரே கிறிஸ்துவானால் என்னையை ரட்சித்துக் கொள்ளும், உம்மையை ரட்சித்துக் கொள்ளும் என்று இகழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 39 வசனம் சொல்லுது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டு இருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். என்ன பண்ணானுங்க? இகழ்ந்தான், இகழ்ச்சியா பேசுறான். நீங்க தான் உண்மையான கிறிஸ்துவனா, என்னையும் ரட்சிக்க வேண்டும், உங்களை நீங்களும் ரட்சிக்க வேண்டும் என்று அவன் விசுவாசத்தோடு சொல்லவில்லை, இகழ்ச்சியாக பேசுகிறான். 40 வசனம் சொல்லுது, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணிக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுறதுக்கு இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?